ஆனா இவங்களுடைய ஆரிஜின் யாரு? இவங்களுடைய ஆரிஜின் தொடக்க புள்ளி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சி, டி.எம். நாயர், தியாகராஜ செட்டியார். அதுக்கப்புறம் வந்து திராவிட கழகம், ஈவேரா பெரியார். ஈவேரா பெரியாருக்கு அப்புறம் யார் வந்தனா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னா மதிப்பிற்குரிய கலைஞர் கருணாநிதி, மதிப்பிற்குரிய திரு எம்ஜிஆர். கருணாநிதிக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னா மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின். எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தது யாருன்னா மதிப்பிற்குரிய ஜெயலலிதா. ஜெயலலிதாக்கு அப்புறம் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி. நாளை யார் வேணா வரலாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற யார் வேணா வரலாம். ஆதி புள்ளிதான் நாங்க. ஆனா இத கொண்டு போறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாக்கியராஜ், ஆர்த்தி மேடம், பாசிட்டிவ் பிரபு, ஈஸ்வரன் சார், ஜி.கே. சாமி சார், மதிப்புக்குரிய நண்பர் எஸ்.பி. ராஜா சார், இப்படி பல மிகப்பெரிய மனம் பொருந்திய லீடர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு 8 பாக்கியராஜ் உருவாகலாம், 16 பாசிட்டிவ் பிரபு உருவாகலாம். நான் இல்லாமல் கூட இருக்கலாம். என் குடும்பத்தை இவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. இவங்களுக்கு அப்புறம் யார் வருவாங்களோன்னு தெரியாது. இது 200 வருஷ பிளான். 200 வருஷ பிளான் என்னும் போது என்னைக்காவது ஒரு நாள் தான் என்னுடைய ஞாபகம் வரும், என்னைக்காவது ஒரு நாள் தான் ராமலிங்க சார் ஞாபகம் வரும், என்னைக்காவது ஒரு நாள் தான் பாபு சார் ஞாபகம் வரும். இன்னைக்கு இருக்கிற மு.க. ஸ்டாலினை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி சாமி பேசிட்டு இருக்கும் போது ஃபியூச்சர்ல ஸ்பீடு கேஷ் அன்னைக்கு யாரு கொண்டு போறாங்களோ அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதனால இந்த பிரம்மா அப்படிலாம் இன்னில இருந்தே பேச வேண்டாம். நம்ம எல்லாரும் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் ஒண்ணு, நாம் அனைவரும் சமம். கம்பெனி கிடையாது. இது எந்த ஒரு விஷயம் நம்மளுக்குள் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். நல்ல விஷயங்களை நமக்குள் பேசி கொண்டு போக வேண்டும், நெகட்டிவ் விஷயங்களை நமக்குள் பேசி களைய வேண்டும். இதுதான் ஸ்பீடு கேஷ். ஸ்பீடு கேஷ் என்பது ஒரே குடும்பம். இந்த குடும்பத்துல இருந்து ஒரே ஆலமரம், பல கிளைகள் உருவாகும், பல வேர்கள் உருவாகும். ஒவ்வொரு வேரும் ஒரு ஒரு மரமாக மாறும். அதனால இனிமேட்டு அதை அவாய்ட் பண்ணேன். அதுக்குதான் நம்ம ரீபர்த் ஹீரோன்னு சொல்றோம். இந்த ரீபர்த் தான் எப்படி டி.எம். நாயர்ல இருந்து பெரியாரா மாறி, பெரியாரு அண்ணாவா மாறி, அண்ணா எப்படி கலைஞரா மாறி, கலைஞர் எப்படி, பெயர்கள் தான் வேற, ஆனா எல்லாமே ரீபர்த் தான். இதுதான் நம்ம கான்செப்டோட நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம். ரெண்டாவது, டார்கெட் பீப்புளை பத்தி பேசுவோம். எனக்கு இருக்க அனுபவம்னா எனக்கு பல முகங்கள் இருக்கு. பல முகங்கள்லாம் ஆட்டிடியூட்ல சொல்ல நான் என்னுடைய தேடல்கள், என்னோட சின்ன வயசுல இருந்து பல தேடல்கள் இருக்கும்போது நான் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். 2005ல சுரபி பப்ளிகேஷன்ல கன்சல்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல 20 ஆசிரியர்கள், நான் மட்டும் தான் இன்ஜினியர். 7 புக்கு போட்டோம், தமிழ் வழியா ஆங்கிலத்தை கத்துக்கலான்னு. அதுல 6வது புக்கு 7வது புக்கு நான் எழுதினேன். அப்ப மார்க்கெட்டிங் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. மார்க்கெட்டிங் போனோம்னா சங்கர் சார் போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாமே முடிவு பண்றாங்க. கிட்டத்தட்ட 7 புக்கையும் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 220 காலேஜில் நான் ஏறி இறங்கியிருப்பேன். நான் போயிட்டு அந்த கரஸ்பாண்டன்ட்ட பார்ப்பேன், அவர் இருந்தாருன்னா, இல்லைன்னா காலேஜ் பிரின்சிபாலை பார்ப்பேன், என்னோட புக்கை காட்டுவேன். உடனே இம்மிடியட்டா எனக்கு 90% சப்போர்ட். ஒரு 10% வந்து அவங்க வேற டென்ஷன்ல இருப்பாங்க, அதில் இன்னொரு நாள் கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு 90% ஃபெயிலியரே கிடையாது. இம்மிடியட்டா ஒரு கிளாஸா போய் டெமோ பண்ண சொல்லுவாங்க. அந்த ஒரு கிளாஸா போய் நான் டெமோ பண்ணேன். டெமோ பண்ண உடனே மறுநாளே அதே காலேஜில் என்னோட புக்கு சேல்ஸ் ஆகும். சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜில் கடலூர்ல கிட்டத்தட்ட 3600 புக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். பெரிய ரெக்கார்ட். அதுல ஒரு சம்பவம் சொல்றேன். ஆறுபடியப்பா மெடிக்கல் காலேஜ், விநாயகா மிஷன் பாண்டிச்சேரியில இருக்கு. அங்க போயிட்டு எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த தமிழ் வழியா இங்கிலீஷ் புக்கு விற்க முடியும்னு சிரிச்சாங்க நான் சொல்லும்போது. சார், எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் வாங்குவாங்களா, ஏன் அந்த முயற்சி எடுக்கிறீங்க, டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னாங்க. எனக்கு சிரிச்சாலே அதை முடிச்சு காட்டணும்னு எனக்கு எப்பயுமே தோணும். அங்க போயிட்டு மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த புக்கை டெமோ பண்ணி ரெக்கார்டா சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா, நம்மளுடைய அப்ரோச் ஒரு புரியுற மாதிரி சொல்லணும். அவங்ககிட்ட நெட்வொர்க்கா பேசக்கூடாது. அந்த பணத்தோட வேல்யூ உணர வைக்கணும். அந்த பணம் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ப்ராஜெக்டோட நான் சொல்றேன், 2000 ரூபாய் வருது செகண்ட் லெவல்ல. செகண்ட் லெவல் எல்லாருக்கும் ஃபாஸ்டா முடியும், தேர்ட் லெவல் கொஞ்சம் லேட் ஆகும், ஃபோர்த் லெவல் கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப செகண்ட் லெவல்ல வந்து 2000 ரூபாய் வந்து ஸ்பான்சர் இன்கம்னா, ஒரு 200 ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளோட ஃபாஸ்டா அவனால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். 200 ஸ்டூடெண்ட் அவன் ஸ்பான்சர்ல கொண்டு வந்தானா 200 × 2000 4 லட்சம். 4 லட்சம் அவன் 1,40,000 அடையறதுக்குள்ளேயே இந்த 4 லட்சம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே டைம்ல 4 நாள் அவன் 200 பண்ணிடுவான். நம்ம பண்றது கொஞ்சம் சிரமம். அப்ப பண்ணிட்டானா அவன் அந்த 4 லட்சத்தை வச்சு அவனோட ஃபர்தர் இன்ஜினியரிங்கோ இல்ல எதுக்கும் ஹையர் ஸ்டடிஸ்க்கு அவன் யூஸ் பண்ணலாம். இந்த விஷயத்த நம்ம சொல்லி தரணும். சார், நம்ம காம்பனண்ட் 4 காம்பனண்ட் இருக்கு இல்லைங்களா,
டொனேஷன் காம்பவுண்ட் ஆத்ம திருப்தியா நம்ம செய்யறது, நம்மளோட மனநிறைவை தரக்கூடியது. ஸ்பான்சர், எந்த கான்செப்ட்ல ஸ்பான்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா சார்? உலகத்துல ஒரே கான்செப்ட் ஸ்பீடு கேஷ் மட்டும்தான் சார். என்னுடைய 500 ரீபத் வந்தாலும் எனக்கு சொந்தம் இல்லை சார். அதனோட ஸ்பான்சர் இன்கம் என்னை அறிமுகப்படுத்தினவர் தான். ஏன்னா அவர் தான் காரணம், அவர் தான் என்னை படைச்சார். எந்த கான்செப்ட்ல நீங்க காட்டுங்க பார்ப்போம். அப்ப ஸ்பான்சர் இன்கம் பிரம்மாண்டமான இன்கம். 3வது குளோனிங். எல்லாரும் ரீபத் கடைசியில இருப்பாங்க சார், நம்ம 3வதா வச்சிருக்கோம். உடனே வரணும் எல்லாரையும் காப்பாத்த. 4வதா ப்ராஃபிட். இந்த 4 காம்பனண்ட்டும் மிகப்பெரிய அளவுல ஒரு காம்பனண்டா இருக்கு. இதை உணர வைக்கணும், இதை புரிய வைக்கணும். பிளான் சொல்றவங்க எப்படி காம்பனண்டா பிரியுது, எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யுது அப்படி. செந்தில்குமார் சார் சொல்லும்போது சொன்னார் நேத்திலியா, ஃபர்ஸ்ட் சென்ட் அனுப்புங்க. ஆமா, அதுதான் டொனேஷன் காம்பனண்ட் போயிடணும். இப்படி ஒவ்வொருத்தரும் விளக்கம் கொடுக்கும்போது மிகப்பெரிய அளவுல அந்த நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம், ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் காலேஜ்லயோ ஸ்கூல் பள்ளிக்கூடத்துலயோ இல்ல எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு மருத்துவ கல்வி மாணவரோ இல்லை இன்ஜினியரிங் கல்வி மாணவரோ ஏதோ கல்லூரியில் தான் இருக்கிற மாதிரி வாய்ப்பு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த தடையை உடைக்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லயே விருப்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டட் ஹவர்ஸ், அதாவது காலிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது விருப்ப நேரம் அப்படின்னு போட்டு அதுல ஈவினிங் 6 to 8 அப்படின்னு போட்டோம்னா, இல்ல நம்ம டொனேஷன் சென்ட் பண்ற ரிசிப்ட்ல 6 to 8 கம்யூனிகேஷன் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டோம்னா, அது வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் தகவல் சொல்லும்போது நம்ம ரிசிப்ட்ல அது போயிடும். அப்ப அவங்களுக்கு 6 to 8 மட்டும் தான் ஃபோன் பண்ற மாதிரி வரும். ஹைஜீனிக்கா கொண்டு போகலாம், இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போகலாம். இதை நான் இன்டர்நேஷனல் கான்செப்ட்லேயே பார்த்திருக்கேன். அலோவபிள் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அலோவபிள் டைம்ல நம்ம டைம் அடிக்கணும். அந்த டைம் அடிக்கும் போது ரிஜிஸ்டர் ஆயிடும். ரிஜிஸ்டர் ஆகும்போது அந்த கஸ்டமர் அவர்கிட்ட பேசும்போது அந்த டைம்ல தான் பேசுவாங்க. ஸோ இதுவும் கொண்டு வர போறோம். ஸோ என்ன டார்கெட் பீப்புள், எந்த மாதிரியான டார்கெட் பீப்புள், அந்த எந்த மாதிரியான டார்கெட் பீப்புள் என்ன மாதிரியான கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை உடைக்க நம்ம சாஃப்ட்வேர்ல நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த பையன் 6 to 8 வந்தானா அவனால ஈஸியா அவனால சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். பொறுமை வேண்டும். இப்ப ஆரம்பத்துல பதற்றமா பேசுறவங்க எல்லாருமே இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த 20 நாள் 150 பேரு இந்த திட்டத்துக்கு பொறுமை வேணும் பொறுமை வேணும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சார் நம்மளுடைய மிகப்பெரிய சக்சஸ். அதே மாதிரி ஏர்னிங் வைல் லேர்னிங், படித்து கொண்டிருக்கும் போதே சம்பாதின்றது சாதாரண ஸ்லோகன் இல்லை சார். இந்த ஸ்லோகனை ஸ்டூடெண்ட்ட பதிய வைங்க, ஸ்டூடெண்ட்டை எடுங்க. மிகப்பெரிய டார்கெட்டு. இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணோம்னா நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு வருமானங்களும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஒரு கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு புரட்சியும் நம்ம ஏற்படுத்த முடியும் சார். 2வது டார்கெட் பெண்கள். பெண்கள் பத்தி பேசுனாங்க நிறைய மேடம் வந்து, பெண்கள் இதுக்கு வந்து பானுமதி மேடம் சொன்னாங்க, பெண்கள் நிறைய பேர் இதுல ஈடுபட்டோம்னா மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய டார்கெட் விமனா இருந்ததுன்னா ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைங்க. இன்னைக்கு சுய உதவி குழுக்கள் எல்லாமே லோன் வாங்குறாங்க. ஒவ்வொரு தலைவீட்டி சொல்லுங்க. ஒரு இன்னைக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ற பேர்ல குறுகிய கால திட்டன்ற பேர்ல பாத்தீங்கன்னா வட்டி கணக்கு எங்கேயோ போகுது. ஆனா அந்த வட்டியெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. எல்லாருமே வாங்குறாங்க. பணம் கலெக்ஷன் வாங்க வரும்போது பணம் இல்லைன்னா வீட்டை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்படுறோம். ஒரே ஒரு விஷயத்த புரிய வைங்க. டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் ஒண்ணு வாங்குறாங்க. அது பேங்கா இருந்தாலும் சரி, மைக்ரோ ஃபைனான்ஸாலும் சரி. ஒரு 20,000 வாங்குறதுக்கு 800 ரூபாயிலிருந்து 1800 வரைக்கும் டாக்குமெண்டேஷன் சார்ஜ் வாங்குறாங்க. அது ஏதாவது ரிட்டர்ன் வருதா சார் நமக்கு? லோன்லயே அக்குமுலேட் ஆகுது. லோன்லயே வந்து அது இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகுது. இங்க என்ன சார் பண்றோம்? வெறும் 1000 ரூபாய் ஒரு ஐடி தான் போட சொல்றோம். நீங்க ஃபேமிலியில போடுறது அது உங்க விருப்பம். எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஒரு ஐடி ஒரு 1000 ரூபாய் ஒருத்தருக்கு தானமா தரீங்க. ஒரு தானமா தரீங்க. சாரி, தரேன்னு சொல்லிட்டேன், ஒருமையில மன்னிக்கும். தரீங்க. அந்த 1000 ரூபாய் எவ்வளவு வேல்யூ கிஃப்டட் பண்றீங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு மனசார அந்த 1000 ரூபாய் போடுறீங்க. அவ்வளவுதான். இதுல எந்த கான்செப்டும் இல்ல. இது ஒரு ப்ராஜெக்ட். இது ஒரு நெட்வொர்க் பிளான் இல்ல. இது ஒரு ப்ராஜெக்ட். இதுல 1000 ரூபாய் கட்டிட்டு 2000 ரூபாய் வரும், டபுளா வரும். இது 1000 ரூபாய் கட்டிட்டு ப்ராடக்ட் வரும். இதுல 1000 ரூபாய் கட்டினா 4 பேர் செத்தா இந்த இடத்துக்கு போலாம், 8 பேர் செத்தா ஒரேடியா போயிடலாம். அப்படிலாம் இது கிடையாது. இது கான்செப்ட். 1000 ரூபாய் டொனேஷன் பண்றீங்க, நாட் ரீஃபண்டபிள். நல்லா புரிஞ்சுங்க. எங்க சார் உங்களுக்கு பேக் ஃபயர்? சார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த வரியை கொடுத்துருக்கோம். இ ப்ராசஸ்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கோர்ட் வரைக்கும் பேசலாம். இது பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் ப்ராஜெக்ட். நோ கம்பெனி, நோ டாக்ஸ். சாரி, நோ டாக்ஸ்ல நோ சர்வீஸ் சார்ஜ். டாக்ஸ் உண்டு, நம்ம கவர்மெண்ட் கட்ட போறோம்.
கவர்மெண்ட் நம்மளை பாராட்ட போகுது சார். யாரா ஸ்பீடு கேஷ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளை தேடி வருபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஃபியூச்சர்ல. நடக்கதான் சார் போகுது. நல்லா புரிஞ்சுங்க. சோ இது வெறும் ஒரு 1000 ரூபாய நம்ம கட்டிட்டு 1 கோடி ரூபாய் மேல நம்ம சம்பாதிக்க முடியும்ன்ற வாய்ப்புக்காக பொறுமை வேணுமா வேணாதா? அதுதான் ஒருத்தர் கேட்டார். 7ஆம் தேதி சேர்ந்தேன் சார், பேமெண்ட் வரல. அப்படியா? நான் வேணா ஒரு 5 லட்சம் என் இடத்த வித்து வேணா பேமெண்ட் போடுறேன்னு ராமலிங்கம் சார். அவர் சிரிச்சுக்கிட்டே வச்சிட்டார். சார், எந்த ஒரு பிளானா இருந்தாலும் என்ட்ரி வர வர வரதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடக்கும். நமக்கு தேவை 1 லட்சம் ஐடி. அந்த 7ஆம் தேதி போட்டு எனக்கு பேமெண்ட் வரல, சாஃப்ட்வேர் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சு அவர் கேட்கிறாருன்னா, அவர் 1 லட்சம் ஐடி பத்தி திங்க் பண்ணல. இன்னைக்கு கிடைக்கிற 100 ரூபாய் பத்தி திங்க் பண்றாரு. நாளைக்கு அவர் கிடைக்க போற 1,40,000 பத்தி திங்க் பண்ணல. சமூகத்தோடு ஒன்றி வாழணும் சார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடாப்ட் ஆகணும் சார். அடாப்ட் ஆகலன்னா கஷ்டம். மனிதனுடைய பண்பு வந்து அடாப்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தரோட கேரக்டர்லயும். அதை புரிஞ்சுங்க. இந்த அடாப்டேஷன் கண்டிப்பா ஸ்பீடு கேஷுக்கு தேவை. ஒரு சந்தோஷமான செய்தி சார். 3rd ரிசீவ்டு சென்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். அதாவது 3rd ரிசீவ் 4th சென்ட்ல எத்தனை ரெக்கார்டு நின்றுட்டு இருக்கு சென்ட் போகாம அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு வித்தியாசம் சார். ஆன்லைன்ல பார்த்தா 2 மணி நேரத்துல முடிக்கலாம். ஆஃப்லைன்ல பார்த்தா 5 மணி நேரம் ஆகும். நேற்று ஆன்லைன்ல மகாராஜன் சார்ட்ட சொல்லியிருந்தேன். ஆன்லைன்ல பாக்குறேன் சார், யாரையும் வந்து போன் பண்ண வேணாம்னு சொல்லுங்க, யாரையும் அக்சஸ் பண்ண சொல்லாதீங்க, யாரும் சென்ட் ரிசீவ் பண்ண வேணாம்னு சொல்லுங்க சார்னு சொன்னேன். சாரும் சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு தொடர்ந்து போன் கால். நான் என்ன சார் பண்ண முடியும்? அதனால ஆன்லைன் வேணாம் சார், நம்ம ஆஃப்லைன்லேயே பார்த்துடலாம், பரவாயில்ல டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். சாரும் அதான் சார் பெஸ்ட்னு சொல்லிட்டு, சார் ஃபர்ஸ்ட் வேணான்ட்டார் டெவலப்பர்ஸ். சார் அது மட்டும் போயிட்டு விட்டு நம்ம மாட்டேங்க செக் பண்ணுவோம் சார்னாரு. ஆனா அப்படி அவரே பக்கத்துல இருந்து பார்த்தாரு. ஆமா சார், ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு, வேணாம் நம்ம ஆஃப்லைனுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆஃப்லைன்ல பார்த்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு மதியம் மேபி 11 to 2க்குள்ளே முடிஞ்சிடும். எல்லாமே கிளம்புறாங்க, டிக்கெட் போட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே வந்து என்னால வர முடியலன்றதுக்காக எனக்காக எல்லாருமே இங்க வந்தாங்க. அந்த நன்றியை நான் மறக்க கூடாது. எப்பயுமே ராமலிங்க சார் எங்க காஷ்மீர்ல இருந்தா கூட கூட்டா கூட நான் காஷ்மீருக்கு போயிடுவேன். ஆனா எனக்காக சார் வந்து இங்க வந்து கடலூர்ல அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம வரணும்னு சொல்லிட்டு வந்தது எனக்கு ரொம்ப நன்றி. அந்த நன்றியெல்லாம் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா என்னால வெளியில போக முடியாத சூழ்நிலை, கடலூர் விட்டு போக முடியாத சூழ்நிலை. திங்கள் டு வெள்ளி. ஸோ மீண்டும் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஜூன் 2ஆம் தேதி நம்ம பாண்டிச்சேரியில சிறப்பான மீட்டிங்கை பாருங்க. நிறைய பேர் உருவாக போறாங்க. இந்த 60 வாலண்டியர்ஸும் எப்படின்னா கோல்டு நம்ம ஸ்பீடு கேஷுக்கு அந்த 60 வாலண்டியர்ஸும் ஒரு 120 பேரை பிளான் சொல்ற மாதிரி உருவாக்கணும். அந்த 120 பேரு 240 பேரு பிளான் சொல்ற மாதிரி உருவாக்கணும். அந்த 240 பேரு 480 பேரை பிளான் சொல்ற மாதிரி உருவாக்கணும். எப்படி நம்மளது 2 மேட்ரிக்ஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ரீபர்த் சிஸ்டம் மாதிரி, அந்த மாதிரி ரீபர்த் ஆயிட்டே இருக்கணும் பிளான் சொல்றவங்க. அப்ப சொல்லும் போது அன்னைக்கு வந்து சேர்றவங்களுக்கு அந்த ராமனோ, அந்த ராமோ, அந்த சார்லஸோ தான் அவங்களுக்கு தெய்வமா இருக்கணும். சங்கரோ இல்ல ராமலிங்கமோ இல்ல பாபுவோ இல்ல ராஜாவோ இல்ல சிவகபாண்டியோ இப்படிப்பட்ட பேர்கள்லாம் வரவே கூடாது. அப்படி வாழையடி வாழையா இந்த கான்செப்ட் போயிட்டு இருக்கணும் சார். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வெல்கம் சார். சி சுப்பிரமணியன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். தேங்க்யூ சார். ஏன்னா சங்கர் சாரோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேக்கப் இப்ப பேசுறதுனால திருப்பி நான் இதுல ஏதாவது சொல்லி அந்த சார்ஜை குறைக்க விரும்பல. சார் சொன்னது மாதிரி ஆதி புள்ளி தான் நாங்க, மீதி புள்ளி எல்லாம் நீங்கன்னு நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. சோ இப்போ அந்த மீதி புள்ளிகள் தான் இந்த 100 பேரா 12 ரெஃபரல் கொடுக்கக்கூடிய 100 பேர் தான். இப்ப எல்லாரும் இந்த 3 பேருன்னு சொல்லிட்டு இருந்தவங்களா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த 100 பேருன்னு சொல்லுவாங்க. சோ மறுபடியும் சொல்றேன், ஆதி புள்ளி தான் நாங்க, மீதி புள்ளி தான் நீங்கன்னு சொல்லிட்டாரு. சோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ.